வனவாசம் வீசும் காதல் மதுர மண்ணில் கலந்த காதல். ஒழுங்கா 1 2 3 என்னணும் 1 2 3 10 எண்ணிட்டு அதுக்கப்புறம் வரலாமான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வரணும். சரியா? சரிங்க. என்ன 1 2 3. பிங்கிமா, இவங்க தான் கதிரோட அக்கா முல்லை. அண்ணன் எங்க? சாப்பிட்டுட்டு விளையாடுங்க. நானும் அண்ணனும் கண்ணாமூச்சி விளையாடுறோம். விளையாண்டு பொறவு சாப்பிடுறோம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் விளையாடுங்க. போய் அண்ணனை கூட்டிட்டு வா. சரி. உங்க ரூமை சுத்தம் பண்ணியாச்சுமா. உங்க பொருள் எல்லாம் எடுத்து உள்ள வச்சிடலாம். ஆள் வர சொல்லியிருந்தேனே, வந்தாங்களா? இல்லம்மா, அதை என் பொண்ணை வர சொல்லியிருக்கேன். சரி சரி, எல்லாத்தையும் எடுத்து உள்ள வச்சிருங்க. சரிம்மா. இவங்க தான் மீனாவோட அம்மா லட்சுமி. சாப்பிட்டுட்டு வேலை பாருங்க. சரிம்மா. அம்மா, என்னடி கோலம் இது? என்னம்மா மீனா, நனைஞ்சு வந்திருக்கா? ஆத்து கடந்து வரையில ஒருத்தன் வழியில உட்கார்ந்து இருந்தாம்மா. வழி விடல, கீழே சோப்பு வழிக்கு கீழே விழுந்துட்டேன். தண்ணியில விழுந்துட்டேம்மா. குளிர் தாங்க முடியல. யார் அது வழியில உட்காந்துருந்தது? உங்க தோட்டத்துல வேலை பார்க்கறவர் தாம்மா. நம்ம தோட்டத்துல வேலை பார்க்கறவனா? யார் அவன்? நீ முதல்ல போய் துணியை மாத்து. முல்லைட்டா புடவை இருக்கும், வாங்கி கட்டிக்க. பிறகு வேலை பார்க்கலாம். நான் என் பெரிய பையன்கிட்ட சொல்லி அது யாருன்னு பார்க்க சொல்றேன். சரி, ஏன்டி அப்படியே நிக்கிற? ஜலதோஷம் பிடிச்சிக்க போகுது. உள்ள போய் அம்மாட்ட புடவை வாங்கி கட்டிக்கோ. ஆமாம்மா மீனா, முல்லைட்டா புடவை இருக்கும், வாங்கி கட்டிக்க. நீ அவன் யாருன்னு அடையாளம் மட்டும் காட்டு, என் மவன் பார்த்துப்பான். இந்த ஒரு பொண்ணுக்கிட்ட பம்பு இழுக்கிறானா? தோட்டத்து வேலைக்கே வர விடாம பண்ணணும். நீ போமா, போய் முதல்ல துணியை மாத்திக்கோ. சரிம்மா. லட்சுமி, முல்லையோட ரூம் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? சுத்தம் பண்ணியாச்சுமா. பொருள் எல்லாம் எடுத்து உள்ள வைக்கணும். அதுக்கு தான் இவளை வர சொன்னேன். வர்ற வழியில இவ்வளோ அக்கப்போரு. விடுமா, அவ சின்ன பொண்ணு, அவளுக்கு என்ன தெரியும்? யாரோ அவளை வம்பு எடுத்திருக்காங்க, அதான் பிள்ளை தவறு தண்ணியில் விழுந்துடுச்சு. நான் யாருன்னு பார்க்க சொல்றேன். நீ போய் சாப்பிடு. சரிங்கம்மா. இவங்க தான் கதிரோட அம்மா அகிலா. பின்னாடி மல்லி வத்தலை வேற காய வைக்க சொன்னா, காய வச்சாங்களா என்னன்னு வேற தெரியல. எல்லாத்தையும் ஒத்தால பார்க்க கஷ்டமா தான் இருக்கு. ஒண்ணுக்கு 3 பையனை பெற்று வச்சிருக்கேன். ஒரு மருமவும் இல்லை. என்னைக்கு தான் எனக்கு வீடியோ காலமோ. ஐயா அர்ஜுன், சாப்பிடவாயா? வரமா. என் கிரீன் ஷர்ட் எங்க? அந்த ஷெல்ஃப்ல தாண்டா இருக்கு. சீக்கிரமா வா. வளர்ந்து இவ்வளோ பெரிய பிள்ளைய ஆயிட்டான், இன்னும் அதை காணா இதை காணான்னு தேடிட்டு இருக்கிறதே வேலை. இவர் தான் அர்ஜுன், கதிரோட 2வது தம்பி. நாங்க கேன்டீன்ல சாப்பிட்டுக்கிறேன். எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். காலையில வெள்ளனே எழுந்துருடா, ஏஞ்சிருக்காத. இப்போ வந்து சாப்பிடாம டைம் ஆயிடுச்சுன்னு ஓடு. இன்னைக்கு சாப்பிட்டு தான் போகணும் நீ. ஐயோ, டியூட்டிக்கு டைம் ஆயிடுச்சு. நான் டைமுக்கு போயே ஆகணும். டைமுக்கு போகணும்னு தெரியுதுல்ல, அப்ப சீக்கிரமா எழுந்திருக்கணுமா இல்லையா? அதை பண்ணாத. ஏண்டா, ஒரு டாக்டரா இருந்துக்குன்னு ஒழுங்கா சாப்பிடாம இருந்தா எப்படி? முதல்ல உன் உடம்ப பாரு, அதுக்கப்புறம் மற்றவங்க உடம்ப பார்க்கலாம். அதெல்லாம் பார்த்துக்கிறேன் மிஸ்ஸஸ் அகிலா. எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். பாய். என்ன பிள்ளையோ, நேரான நேரத்துக்கு சாப்பிட்றது கூட கிடையாது. காலையில இந்த பெரியவன் எங்க போனான்னு தெரியல. சாப்பிடாம கொல்லாம அந்த முருகன் பையன் கூட போறதே இவனுக்கு வேலை. இவனுங்களை சாப்பிட வைக்கிறதுக்குள்ள எனக்கு திராணி இல்லாம போயிடும் போல. இந்த வார சேலையும் நமக்கு நல்லாத்தே இருக்கு. ஏம்மா, நீ அடி, இது அடையாளமே தெரியல. நல்ல விலை உயர்ந்த புடவை மாதிரி இருக்கு. முல்லை அம்மாவோட புடவை இல்லை, அதான் விலை வசதியா இருக்கும். எனக்கும் இந்த மாதிரி ஒரு புடவை வாங்கி கொடுமை. வாங்கி தரேன். உன்னை கூப்பிட்ட வேலையை மறந்துட்டேன் பாரு. சேலை கட்டினாலும் நமக்கு நல்லாத்தே இருக்கு. மீனா, நீ அடி இது? ஆமாம்மா, முல்லை அம்மாவோட புடவை நல்லா இருக்குல்ல?
நல்லா இருக்குடி. கட்டி இருக்கிறதே தெரிலம்மா, அவ்வளோ சாஃப்டா இருக்கு. விலை ஜாஸ்தியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாண்டி, உனக்கும் நல்லா இருக்கு. ஏம்மா ஏம்மா, எனக்கும் இந்த மாதிரி ஒரு புடவை வாங்கி கொடுமா. காசு இருக்கும்போது வாங்கி தரேம்மா. இப்போ நான் வந்த வேலையவே மறந்துட்டேன். அம்மா, அவங்க ரூம் எல்லாம் நானே சுத்தம் பண்ணிட்டேன். அந்த பொருளெல்லாம் எடுத்து வைக்கணும். ஆட்கள் வரேன்னு சொன்னாங்க, ஆனால் வரல. அதாம்மா உன்னை கூப்பிட்டேன். வா, போய் எல்லாத்தையும் எடுத்து வைப்போம். பாரு, அம்மா இருக்காங்க. ஏம்மா, நீ போய் எடுத்து வச்சுக்கிட்டே இரு, நான் உன் பின்னாடியே வரேன். சீக்கிரமா வாடி, வேலை கிடக்கு. ஒத்தையில என்னால் எடுத்து வைக்க முடியல, அதான் உன்னை ஒத்தாசிக்கு கூப்பிட்டேன். சரிம்மா, நீ போம்மா, நான் வரேன். சீக்கிரம் வாமக்கா. அர்ஜுன், அம்மா இருக்கான்னு சொல்ற பின்னாடி நின்று கூட்டுட்டே இருக்க. ஏய், எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு டைம் ஆயிடுச்சு. வரேன்னு சொன்ன, இன்னும் இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்த? வழியில ஒரு பிரச்சனை, அதான் லேட் ஆயிடுச்சு. நீ வருவன் எவ்வளோ நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்க? எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கே டைம் ஆயிடுச்சு. சாரி அர்ஜுன், வழியில ஒருத்தவன் என்கிட்ட தகராறு பண்ணிட்டா, அதான் லேட் ஆயிடுச்சு. யாரு, என்னாச்சு? யாவன்னே தெரியல, உங்க தோட்டத்துல வேலை பார்க்கறவன் தான். சரி சரி, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், வா. ஏய், சீக்கிரம் வா, எனக்கு டைம் ஆகுது. வாரேன். எங்கடி போன? அதான் வந்துட்டேன்ல. சரி சரி, எடுத்து வை. கண்ணாடி பொருளெல்லாம் உடச்சிடாத, பொறுமையா எடு. சரி சரி. ஏன் கதிரு, காலையில அந்த முருகன் பையலோட உனக்கு என்ன வேலை? காலையில் சாப்பாடு கூட சாப்பிடல. அது ஒன்றும் இல்லைம்மா, சும்மா தான் வெளியே போயிட்டு வந்தேன். சரி, முதல்ல வந்து சாப்பிடு. சாப்பிட்டு உனக்கு ஒரு வேலை. நம்ம லட்சுமி இருக்கான்ல, அவளோட மோளை எவனோ வம்பு இழுத்துருக்கான். நம்ம தோட்டத்தில் தான் வேலை செய்கிறானா. காலையில் வீட்டுக்கு வரையில எவனோ ஆற்றுக்கு குறுக்க உக்காந்துருந்தானா, வழி கூட விடலையாம். அவ வழிக்கு ஆற்றுல விழுந்துட்டா, சொதம்பர நனைஞ்சி வந்தா. அது எவனு கொஞ்சம் பாரியா, பார்த்து கொஞ்சம் கண்டிச்சு வை. நான் பார்த்துக்கிறேம்மா. அந்த பொண்ணு எங்கே இருக்கா? அவளுக்கு அவனை பார்த்து அடையாளம் தெரியுமா? அவளுக்கு தெரியும்பா. அவள் இங்கே தான் இருக்கா, உள்ள வேலை செஞ்சிட்டு இருக்கா. அவள் வந்த உடனே என்ன ஏதுன்னு விசாரி. உள்ளதான் இருக்கியா நீ? என் வீட்டுக்கு வந்து என்னைய மாட்டி விடுறியா? அப்போ சரிம்மா, நான் சாப்பிட்றேன். அந்த பிள்ளைய என்னை வந்து பார்க்க சொல்லு, நான் கூட்டிகிட்டு போய் யார் என்னன்னு விசாரிக்கிறேன். சரியா, நீ போய் சாப்பிடு. அந்த பிள்ளைய மேலே வேலை பார்த்துட்டு இருக்கு. வேலை முடிஞ்சோடனே அவளை கூட்டிகிட்டு போய் என்ன இதுன்னு விசாரியா. சரிம்மா. தொடச்சி ஒரு வழியாக வேலையை முடிச்சாச்சு. நீ வந்ததுனால வேலை சீக்கிரமாக முடிஞ்சுது. இல்லைன்னா எனக்கு தான் கஷ்டம். சுத்தம் பண்ண ஆளும் வரல, ஒத்தையிலே பண்ண கஷ்டமாக இருந்தது. அதான் வந்துட்டேன்லம்மா. அப்போ நான் கிளம்பட்டுமாம்மா? நீ கிளம்புடி, நான் சாயங்காலமாக வரேன். அப்போ சரிம்மா, நான் கிளம்புறேன். பார்த்து பதனமாக போனோம். ஆற்றுல பார்த்து போ, வழுக்கி கிழக்கி விழுந்துடாத. அதெல்லாம் விழ மாட்டேம்மா. சரி சரி, பார்த்து போ. சரி, அப்போ வரேம்மா. எல்லாருக்கும் ஹாய். மண் வாசனைக்கு நீங்கள் கொடுக்குற ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லோரும் வந்து டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி போட சொல்கிறீங்க. நான் மதியம் தியா எபிசோட் போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். கதை ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. கொஞ்ச நாள் போக போக நான் மண் வாசனையும் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி போடுறேன். நான் இப்போ தான் கற்றுக்கிறேன்றதுனால ஃபாஸ்ட்டாக என்னால் பண்ண முடியல. போக போக கற்றுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக எடிட் பண்ணி போடுறேன். தொடர்ந்து நீங்கள் கொடுக்குற ஆதரவுக்கு நன்றி.